இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்று குன்றக்குடி போலீசாரிடம் கண்ணில் பட்டு தப்பிய கஞ்சா வியாபாரிகள் இருவரை அந்தமான் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடி அருகே திட்டுமலை காளி கோயில் அருகே சந்தேகத்திற்கிடமான சிலர் நடமாடுவதாக கடந்த ஜூலை மாதம் கிடைத்த தகவலின் பேரில் குன்றக்குடி போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் போலீசாரை கண்டவுடன் காரில் தப்பியது. மேலும் பாலத்தின் அடியில் பதுங்கியிருந்த 2 பேர் இருசக்கர வாகனத்தில் தப்பினர். அந்த இடத்தில் குன்றக்குடி போலீசார் தீவிர சோதனை நடத்திய போது 124 கிலோ கஞ்சா இலங்கைக்கு கடத்தப்பட வைத்திருப்பது தெரிய வந்தது. அதனையொட்டி குன்றக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அக்கும்பலை தேடி வந்த நிலையில் அன்றைய தினமே திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகே காரில் தப்பி சென்று 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. அதன்பின் பைக்கில் தப்பி சென்ற இருவரை போலீசார் தேடி வந்தனர். அவர்கள் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அதனையொட்டி தனிப்படை போலீசார் சென்னை விரைந்தனர். போலீசார் வருவதை அறிந்த குற்றவாளிகள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் அவசரமாக அந்தமானுக்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இந்த தகவலை காரைக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் ஆத்மநாதனுக்கு தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் போர்ட் பிளேயர் விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விமானத்தில் சென்றிறங்கிய கஞ்சா வியாபாரிகள் இருவரையும் போர்ட் பிளேயர் விமான நிலைய போலீசார் பிடித்து வைத்தனர். பின்னர் தனிப்படை போலீசார் போர்ட் பிளேயர் சென்று கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் காரைக்குடியை சேர்ந்த 26 வயது மனோஜ்குமார் மற்றும் 20 வயது கோதண்டராமன் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் வழக்கிலும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் காரைக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கஞ்சா வியாபாரிகள் இருவர் குன்றக்குடியிலிருந்து சென்னை தப்பி அங்கிருந்து அந்தமான் சென்றவர்களை போர்ட் பிளேயர் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.